Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஒரு ரொம்பவே ஃபவுண்டேஷனல் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஓகே. கூலும்ஸ் லா. இது ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு மறக்கவே முடியாத அளவுக்கு தெளிவா பார்க்கலாம். கிரேட். சரி, ஒரு சின்ன கேள்வி. நாம எல்லாரும் சின்ன வயசுல ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி செஞ்சிருப்போம். ஒரு பலூனை எடுத்து நம்ம தலையில நல்லா ரப் பண்ணிட்டு சின்ன சின்ன பேப்பர் துண்டுகள் கிட்ட கொண்டு போனா என்ன ஆகும்? ஆமா செஞ்சிருக்கேன். அந்த பேப்பர் துண்டுகள் எல்லாம் அந்த பலூன்ல ஒட்டிக்கும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா அது எப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அதுக்கு காரணம் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. தூரம் கம்மியாகுது, அப்போ ஃபோர்ஸ் அதிகமாகும். டபுள் ஆகுமா? அதுதான் காமனா எல்லாரும் நினைக்கிறது. ஆனா உண்மையில ஃபோர்ஸ் 4 டைம்ஸ், அதாவது 4 மடங்கு அதிகமாகும். என்னது 4 டைம்ஸா? வெயிட். தூரத்தை பாதியா குறைச்சா ஃபோர்ஸ் 4 மடங்கு அதிகமாகுமா? அது எப்படி? இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கூலம்ஸ் லா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 2 எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் 3 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, என்னென்ன அது? ஒன்னு, ஒவ்வொரு சார்ஜோட அளவு, அதோட மேக்னிடியூட். ரெண்டாவது, அது ரெண்டும் எவ்வளோ தூரத்துல இருக்கு. சரி. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அது ரெண்டும் ஒரே மாதிரியான சார்ஜா, மணி பாசிட்டிவ் மாதிரி, இல்ல ஆப்போசிட் சார்ஜஸா, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. ஓகே, இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான். ஆமா, இத நாம 11th படிச்ச நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி. எந்த விஷயத்துல? ரெண்டுமே இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஃபாலோ பண்ணுது. அதாவது பொருட்களுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் ரொம்ப வேகமா குறையும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? ஆமா, கிராவிட்டி எப்பவுமே அட்ராக்ட் மட்டும்தான் பண்ணும். 2 மேசஸ் எப்பவுமே ஒன்னு இழுக்கும், இல்லையா? ஆமா, கிராவிட்டில ரிப்பல்ஷன்ங்கிறதே கிடையாது. கரெக்ட். ஆனா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல அப்படி இல்ல. ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும், ஆனா சேம் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும். அதாவது ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகும். ஓ, அப்போ கிராவிட்டிக்கும் இதுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் தானா? எக்ஸாக்ட்லி. இந்த ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டி தான் உலகத்துல பொருட்கள் ஒன்னோடு ஒன்னு மோதாம, ஒன்னுக்குள்ள ஒன்னு புகுந்துடாம இருக்க ஒரு முக்கியமான காரணம். வாவ், அதை நான் யோசிக்கவே இல்ல. சரி, இப்போ இத ஒரு மென்டல் இமேஜா பாப்போம். தண்ணி நிறைஞ்ச ஒரு குளத்துல 2 பந்துகளை போடுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிக்கிட்டேன். 2 பந்துகளும் ஒரே மாதிரி தண்ணிய வெளியே தள்ளுதுன்னா அது ரிப்பல்ஷன். அப்போ அது உருவாக்குற அலைகள் ஒன்னோட ஒன்னு மோதி அந்த பந்துகளை இன்னும் தள்ளி விடும். ஆமா, விலகி போகும். அதுவே ஒரு பந்து தண்ணிய வெளியே தள்ளி இன்னொரு பந்து தண்ணிய உள்ள இழுத்தா அது அட்ராக்ஷன். அப்போ அந்த அலைகள் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து அந்த பந்துகளை கிட்ட கொண்டு வரும். வாவ், a nice mental image. அப்போ அந்த சார்ஜஸ சுத்தி ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உருவாகுதுன்னு சொல்லலாமா? பர்ஃபெக்ட் வேர்ட். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ அந்த 2 பந்துகளுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ பாதியாக்கினா அந்த அலைகளோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாகும், இல்லையா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி சார்ஜஸ்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் பாதியானா ஃபோர்ஸ் 4 மடங்கு அதிகமாகுது. அந்த டிஸ்டன்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அப்போ டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட ஃபோர்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்சல்யூட்லி. சரி, இப்போ நாம தியரி பார்த்தாச்சு. NCERT டெக்ஸ்ட் புக் இதை எப்படி மேத்தமேட்டிக்கலி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நீங்களே அதை படிங்க. சரி, படிக்கிறார். Coulomb's law states that the electrostatic force between two static point charges is directly proportional to the product of the magnitudes of the charges and inversely proportional to the square of the distance between them. Formula F is equal to K times absolute value of Q1 Q2 divided by R square. கரெக்ட். இதுல இந்த K அப்படின்னா என்ன? அதோட வேல்யூ ஏன் 9 into 10 to the power 9 மாதிரி ஒரு பெரிய நம்பரா இருக்கு? குட் கொஸ்டின். K ಅನ್ನೋದು கூலம்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ். எவ்வளோ ஸ்ட்ராங்? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கிற ஒரு புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட கிட்டத்தட்ட 10⁻39 மடங்கு அதிகம். வாட்? 10 to the power of 39. அது நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய நம்பர். ஆமா,
அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை பேலன்ஸ் பண்ற இந்த கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ ரொம்ப பெருசா இருக்கு. ஓ, அதனால தான் அந்த 9 பில்லியன். ஆமா. இப்போ இந்த ஃபார்முலாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபோர்ஸ் F is directly proportional to the product of the charges. அதாவது Q1, Q2. சிம்பிளா சொன்னா Q1 டபுள் பண்ணா F டபுள் ஆகும். Q1ஐயும் Q2ஐயும் டபுள் பண்ணா F 4 டைம்ஸ் அதிகமாகும். ஓகே, டைரக்ட் ரிலேஷன். Second, force is inversely proportional to the square of the distance, 1 by r square. இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஆமா, இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கல். தூரம் 2 மடங்கு அதிகமானா ஃபோர்ஸ் 4 மடங்கு குறையும். தூரம் 3 மடங்கு அதிகமானா ஃபோர்ஸ் 9 மடங்கு குறையும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணணும். காட் இட். தேர்ட், இந்த ரெண்டையும் சேர்த்தா நமக்கு F is proportional to Q1, Q2 ஸ்கொயர் கிடைக்குது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவாலிட்டியா மாத்த தான் நாம அந்த K கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்றோம். So, F is equal to K Q1 Q2 R square. எக்ஸாக்ட்லி. கடைசியா அந்த Q1, Q2 ப்ராடக்டோட சைன். அது பாசிட்டிவா இருந்தா ரிப்பல்ஷன். Plus into plus is plus. கரெக்ட். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ்னா ப்ராடக்ட் நெகட்டிவா வரும். அப்போ அட்ராக்ஷன். சிம்பிள் மேத். ஓகே, சைன் வச்சு டிரெக்ஷன் சொல்லிடலாம். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போதான் இதோட பவர் புரியும். சரி. Q1 is equal to +2 into 10 power minus 8 coulomb. Q2 is equal to +2 into 10 power minus 8 coulombனு 2 சார்ஜஸ் இருக்கு. அது 10 சென்டிமீட்டர், அதாவது 0.1 மீட்டர் தூரத்துல இருக்கு. ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ ஃபோர்ஸ் கண்டிப்பா ரிப்பல்சிவா தான் இருக்கும். ஒன்னை விட்டு ஒன்னு விலகி போகும். எக்ஸலண்ட். டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். F is equal to K Q1 Q2 by R square. ஓகே. F is equal to 9 into 10 power 9 பெருக்கல் 2 into 10 power minus 8 பெருக்கல் 2 into 10 power minus 8 divided by 0.1 square. இதை கால்குலேட் பண்ணா F is equal to 3.6 into 10 power minus 4 நியூட்டன் வரும். 3.6 into 10 to the power minus 4 நியூட்டன். அது பெரிய ஃபோர்ஸா சின்ன ஃபோர்ஸா? இது ஒரு சின்ன மணல் துகளோட எடைக்கு சமம். பார்க்க சின்ன ஃபோர்ஸ் மாதிரி இருந்தாலும் அட்டாமிக் லெவல்ல இது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ். இந்த கூலம்ஸ் லாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்ததா நாம ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு போக ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அங்கேயும் இதே லாவை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஓ, இதுதான் பேஸ் கான்செப்ட். ஓகே, இது ரொம்ப முக்கியம். தவறு நம்பர் 1, தூரம் டபுள் ஆனா ஃபோர்ஸ் பாதி ஆகும். நிறைய பேர் இப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் இயல்பாவே லீனியரா தான் யோசிக்கும். ஆமா, அது ஒரு நேச்சுரல் அசம்ப்ஷன் மாதிரி இருக்கு. தூரம் அதிகமாகுது, அப்ப ஃபோர்ஸ் குறையணும், சோ பாதி ஆகும்னு தோணும். ஆனா சரியான கருத்து என்னன்னா, அது இன்வர்ஸ் லா இல்ல, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அந்த ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் டபுள் ஆனா ஃபோர்ஸ் 1 divided by 2 ஸ்கொயர், அதாவது 1/4 குறைஞ்சிடும். டிஸ்டன்ஸ் பாலியானா ஃபோர்ஸ் 1 divided by 1.5 ஸ்கொயர், அதாவது 4 மடங்கு அதிகமாயிடும். ஓகே, so I have to be very careful with that square. டிஸ்டன்ஸை 2 மடங்கு மாத்தனா ஃபோர்ஸை 4 மடங்கு மாத்தணும். டிஸ்டன்ஸை 3 மடங்கு மாத்தனா ஃபோர்ஸை 9 மடங்கு மாத்தணும். I'll remember this. Perfectly said. இப்போ தவறு நம்பர் 2. ஃபோர்ஸோட டைரக்ஷனை மறந்துட்டு மேக்னிட்யூட மட்டும் கால்குலேட் பண்றது. ஆனா ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு டைரக்ஷனும் சொல்லணுமே. ஆமா, ஆன்சரை F equal to 3.6 into 10⁻⁻⁴ நியூட்டன்னு மட்டும் எழுதிட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் ரிப்பல்சிவா இல்ல அட்ராக்டிவான்னு சொல்லணும். டைரக்ஷன் இல்லாம மேக்னிட்யூட் மட்டும் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காதா? கிடைக்காது. அதுக்கு தான் Q1 Q2 ப்ராடக்டோட சைனை பார்க்கணும். பிளஸ்னா ரிப்பல்ஷன், மைனஸ்னா அட்ராக்ஷன். காட் இட். ஸோ மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே முக்கியம். வெறும் நம்பர் மட்டும் போதாது. இட் ஷுட் பி 3.6 into 10⁻⁻⁴ நியூட்டன் ரிப்பல்சிவ். கரெக்ட். இந்த 2 சைலண்ட் கில்லர்ஸையும் அவாய்ட் பண்ணா கூலம்ஸ் லா ப்ராப்ளம்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். சூப்பர்.
சரி, இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓ நல்லதா போச்சு. ஒரு கேட்சி ஃப்ரேஸ் இருக்கு. இத சொல்லி பாருங்க. சார்ஜஸ மல்டிப்ளை பண்ணும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னால டிவைட் பண்ணும். சேம் சைன்னா தள்ளும், ஆப்போசிட் சைன்னா இழு. அது ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு. சார்ஜஸ மல்டிப்ளை பண்ணு, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னால டிவைட் பண்ணு. சேம் சைன்னா தள்ளு, ஆப்போசிட் சைன்னா இழு. காட் இட். இதுக்கு ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர் கூட இருக்கு. எக்ஸாம் ஹால்ல யோசிக்கும் போது இதை செஞ்சு பார்க்கலாம். எப்படி? ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா உங்க ரெண்டு கையும் ஃபிஸ்ட் செஞ்சு நக்கிள்ஸ் ஒன்னொன்னு பாக்குற மாதிரி வச்சு தள்ளுற மாதிரி தள்ளுங்க. அதுதான் ரிபல்ஷன். ஓகே, புஷிங் அவே. அதுவே ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ்னா ஒரு கைய ஃபிஸ்டாவும் இன்னொரு கைய ஓபன் பாமாவும் வச்சு ஒன்னு சேர்க்கிற மாதிரி இழுங்க. அதான் அட்ராக்ஷன். ஓ உங்க கைகளுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் டிஸ்டன்ஸ் ஆர். இந்த ஜெஸ்சர் உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா உதவும். that's very helpful. A physical action can really help lock the concept in memory. சோ இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதோட முக்கியமான பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணலாம். பண்ணலாம். பாயிண்ட் 1, கூலம்ஸ் லா ரெண்டு ஸ்டாட்டிக் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் உள்ளது. ஃபார்முலா F ஈக்குவல்ஸ் K Q1 Q2 R². ரைட். பாயிண்ட் 2, இந்த ஃபோர்ஸ் சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாவும் டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாவும் இருக்கும். அந்த ஸ்கொயரை மறக்கவே கூடாது. The square is the key. And points 3, like charges and their ஒரே மாதிரி charges repel பண்ணும். Opposite charges and their வெவ்வேறு மாதிரி charges attract பண்ணும். Force is a vector, so direction is as important as magnitude. Perfect summary. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com-க்கு visit பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நன்றி. Thank you.